குமரி கண்டம் பார்ட் 4. கோதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு வில்லேஜில் அவளுக்கு டெலிவரி ஆச்சுல. அந்த வில்லேஜுக்கு இந்த சுரங்கப்பாதை வழியாக நெஞ்சனுக்கு கூட தெரியாமல் ரொம்பவும் ரகசியமாக மறுபடியும் அந்த வில்லேஜுக்கு போகிறா கோதை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியை விட சுரங்கப்பாதை கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலும் கோதை ஒரு வழியாக பிரசவம் பார்க்கப்பட்ட அந்த வில்லேஜுக்கு ரீச் ஆகுறா. ரீச் ஆகிட்டு அவளுக்கு யார் பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னா தாளம் அப்படிங்கிற ஒரு மூதாட்டி தான் அவளுக்கு பிரசவம் பார்த்தாங்க. அப்போது தாளத்தோட வீட்டுக்கு ரீச் ஆயிட்டா. அதுக்கப்புறமா அந்த திரையை விலக்கி பார்க்கும்போது தாளம் உள்ளே இருந்து குக் பண்ணிகிட்டு இருக்கா. தாளம்னா அந்த ஓல்டு லேடி. அப்போது ஃபைனலி அவளுக்கு பிரசவம் பார்த்த அந்த தாளத்தை மீட் பண்ணிட்டா. அப்போது கோதை பக்கத்தில் உட்கார்றா. தாளம் பக்கத்தில் உட்கார்றா. உட்காந்து அவள் பேசுகிறா. ஹியர் இஸ் த ட்ரூத். என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமிர்தமும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அதே மாதிரி கோதையும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அமிர்தம்னா யார் அப்படின்னா தாளத்தோட மருமகள். அப்போது 2 பேரும் ஒரே குடிசைக்குள்ளே 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போது 2 பேருக்குமே குழந்தை பிறந்தது. ஆனால் அரசியான கோதைக்கு ஊனமான குழந்தையும் அமிர்தத்துக்கு நல்ல குழந்தையும் பிறந்தது. அப்போது கோதை நினைக்கிறா, அந்த குழந்தைய பார்த்துட்டு, இந்த குழந்தைய அரசனா இந்த நாடு இதுக்கப்புறம் ஏற்குமா? அவனோட ஃப்யூச்சரில் அவன் ரொம்ப கஷ்டப்படுவானே. எல்லா அரசர்களும் அவனை ஏளனம் செய்வாங்களே. என்னுடைய கணவன் இந்த ஊனமுற்ற குழந்தைய பார்த்தா கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தம் கண் கலங்கி இருக்கும்போது தாளம் என்ன சொல்கிறா, என்னுடைய பேரனை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுடைய குழந்தையை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாளம் கோதைக்கு ஐடியா சொல்லவும் கோதையும் ஓகே, நான் உங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறேன், என்னோட குழந்தைய நீங்கள் பத்திரமா இங்கே பார்த்துக்கோங்க, நான் பார்க்க வரமாட்டானான்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் என் குழந்தைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு கோதை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறா. அப்போது உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இதுதான். அப்போது அதுக்கப்புறம் தாளம் சொல்கிறா, என்னை மன்னிச்சிருங்க, எல்லாமே கையை மீறி போயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தாளம் கோதையை ஹக் பண்ணுறா. அப்போது கோதைக்கு ரொம்ப பயமாகுது. என்னாச்சு, என்ன பேசுகிறீங்க, என்னாச்சு, என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாளம் ரொம்பவும் கஷ்டப்படுறா. என் குழந்தைய நான் பார்க்கணும், என் குழந்தைய நான் பார்க்கணுன்னு சொல்லி கஷ்டப்படுறா. அதுக்கு தாளம் சொல்கிறா, நீங்கள் குழந்தைய கொடுத்துட்டு போனீங்களா, அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து குழந்தை ஊனமுற்றது அப்படின்னு தெரிஞ்சதும் என்னுடைய மகன் அந்த குழந்தைய கொல்றதுக்காக போனான். அப்போ என்னுடைய மருமகள் அமிர்தம், இதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியாது, நான் இல்லாத நேரம் என் குழந்தைய நீங்கள் கொன்னிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தாளம் சொல்கிறா. அதை கேட்டதும் அமிர்தத்துக்கு இடியே தலையில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா, கதறா, கையெடுத்து கும்பிடுறா. அரசியாக இருந்தாலும் ஒரு நார்மலான ஒரு குடிமகள் கிட்ட கையெடுத்து கும்பிடுறா. என் குழந்தைய கொடுத்துருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறா. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தாளமும் ஹக் பண்ணுறா. உடனே அந்த கோபத்துலேயும் அந்த விரக்தியிலையும் அந்த ஏமாற்றத்தினாலையும் என் குழந்தைய நானே பலி கொடுத்துட்டேனே, என் குழந்தை இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாதே. இங்கே மகாகவி, அதாவது அமிர்தமோட குழந்தை தான் மகாகவி. கோதையோட ஊனமுற்ற குழந்தை அமிர்தம் கிட்ட இருக்குது. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, என் குழந்தைய நானே பலி கொடுத்துட்டேனே, இதுக்கப்புறம் நான் என் குழந்தைய எங்கே போய் நான் தேடுவேன்? ஒரு தாயாக இருந்துட்டு என் குழந்தையோட ஊனமுற்றது அப்படிங்கிறதுனால அதை போய் நான் காவு கொடுத்துட்டேனே, தானம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா, அழுவுறா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கட்டிலில் உருண்டுட்டு தான் இருக்கா. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அஞ்சன்கிட்ட சொல்ல முடியுமா? மற்றவங்க கிட்ட சொல்ல முடியுமா? என்ன பண்ண முடியும்? மனசுக்குள்ளேயே வச்சு வெதும்புறா. அப்புறம் பக்கத்தில் அஞ்சான் வாரான். அஞ்சான் ஒன்றுமே புரியலை. கோதை எதுக்கு அமைதியாக இருக்கா? குழந்தை அழகா, நல்ல குழந்தையா, ஹெல்த்தியாக இருக்குது. அந்த குழந்தைய தூக்க மாட்டேங்கிறா, பால் கொடுக்க மாட்டேங்கிறா, குழந்தைய அன்பாக அணைக்க மாட்டேங்கிறா.
என்ன என்ன பிரச்சனையில் தான் கோதை இருக்கான்னு தெரியல. எவ்வளோ கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா நெஞ்சன்கிட்ட. நெஞ்சனுக்கும் ஒன்றுமே புரியலை. எவ்வளோ தூரமோ கேட்டு பார்த்தாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட ஷேர் பண்ணு. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அப்போது மகாகவியை தூக்கிட்டு அந்த அந்த பணிப்பெண் வாரா. அப்போது குழந்தைய உள்ளுக்கு தொட்டிலுக்குள்ளே போடுறா. அப்போ அஞ்சா நஞ்சன் கேட்குறான், கோதை குழந்தைய பார்க்குறதுக்கு வந்தாளா, குழந்தைய அன்போடு தூக்குனாளா, பாசம் காட்டினாளா, உன்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணாளா? நீ இது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்தே நீ அரண்மனையில் இங்கே தான் இருக்க. நீ அவளுக்கு ஒரு பணிப்பெண் கூட கிடையாது, நீ ஒரு நெருங்கிய தோழியும் கூட. நீ அவகிட்ட பேசலாமே, என்ன பிரச்சனை, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, நீயாவது ஏதாவது உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அஞ்சா நெஞ்சன் கேட்டுட்டு அப்படி வெளியே வரான். வெளியே நடந்து வந்துட்டுருக்கான். வெளியே நடந்து வந்துட்டுருக்க போது நம்மளுடைய அஞ்சா நெஞ்சன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன நடந்தது, ஏன் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அஞ்சா நெஞ்சன் அவனோட யாழிக்கிட்ட வாரான். அப்போ அஞ்சா நெஞ்சனுக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த யாழி அவ்வளோ அழகாக படுத்துட்ருக்கு அவங்களுடைய மாடியில், அரண்மனையோட டாப்பில் படுத்துருக்கு. அப்போது அஞ்சா நெஞ்சன் பக்கத்தில் கோதையை எழுப்புறான். வா, வெளியே என்னமோ இருக்குது பாரு, வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போது என்னாச்சு, என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம யாழி டாப்பில் உட்காந்துருக்கு. அப்போ அவள் கேட்குறா, ஏன் இது இங்கே இருக்குது, எப்போதும் கீழே தானே இருக்கும், இன்னைக்கு ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது சிறக அடிக்குது பாருங்க, அவங்களுக்கு அப்படியே இருக்கு. உடனே அஞ்சா நெஞ்சன் என்ன பண்ணுறான், கோதையை சந்தோஷப்படுத்துறதுக்காக, வா ஒரு ரைடு போகலாம், நைட்டு சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது நம்மளுடைய கோதை சந்தோஷமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே, மாலை நேரம் மலை தூரும் காலம் என் ஜன்னலோரம் நிற்கிறே, நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறுமேகம் போலே மிதக்கிறே, ஓடும் காலங்கள் உடனோடும் நினைவுகள், வழி மாறும் பயணங்கள் தொடர்கிறதே, இதுதான் காதலா, ஒரு முறைதான் தேவையா, மனம் ஏனோ என்னையே கேட்கிறதே, ஓ காதல் இங்கே ஓய்ந்தது, கவிதை ஒன்று முடிந்தது, தேடும் போதே தொலைந்தது அன்பே, இது சோகமானால் ஒரு சுகம் நெஞ்சின் உள்ளே பரவிடும், நாம் பழகிய காலம் பரவசம் அன்பே, இதம் தருமே இதம் தருமே இதம் தருமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பாடுறா. என்ன பாடுறா அப்படின்னா, அவளோட குழந்தைய அவள் இழந்துட்டா. அவளால் அவனுடைய கணவன் மேலே பழைய மாதிரியான அன்பை அவளுக்கு கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் அவளுடைய காதலையும் கணவன்கிட்ட வெளிப்படுத்த முடியல. அதுக்கப்புறமா குழந்தைய பற்றின விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்ல முடியல. மனசுக்குள்ளேயே வெதும்புறா. ஃபைனலி அவங்க பறந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்மளுடைய அமிர்தம் குழந்தைய எடுத்துகிட்டு எங்கே போனான் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். நம்மளுடைய கதை பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.